மோடியினுடைய வரலாற்றில் முதல் முறையா கூட்டணியினுடைய பிரதமராக அவர் பதவியேற்றிருக்கிறார். இதுவே ஒரு பெரிய சர்க்கிள் தான். தன் ஒரு சக்கரவர்த்தி மாதிரி வாழ்ந்தவர் இன்னைக்கு சமஸ்தான மன்னர்கள், குறுநில மன்னர்கள் இவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு அவங்க ஆலோசனை மற்றும் விமர்சனம் எல்லாம் ஏற்றுக்கிட்டு எப்படி நடத்த போறாரு அப்படின்றது ஒரு கேள்வி. கூட்டணி ஆட்சி ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்ல, வாஜ்பாய் காலத்துல எங்களுக்கு பிராக்டிஸ் இருக்குது. மோடிக்கு புதுசு. கூட்டணி கட்சியிலிருந்து ஒரு நெருக்க அப்படின்றது ஒரு புறம். இப்போ பாரதிய ஜனதாவுக்குள்ளேயே அந்த நெருக்கடி சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இதெல்லாம் உதாரணம். நிர்மலா சீதாராமன் என்னைக்குமே அவங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் வேலை செஞ்சு இப்படி தமிழிசை மாதிரி அப்படிலாம் வேலை பார்த்து அவங்க வந்தவங்க கிடையாது. மக்களை சந்திக்கணும்னா கும்பிடணும், நீங்கள் தெருவில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் கேட்பாங்க, பதில் சொல்லணும். இவங்க ப்ரெஸ் மீட்லேயே தெனாவட்டா திமிரா பேசக்கூடியவங்க. அப்படி மரியாதை செலுத்தக்கூடிய நபரெல்லாம் நிர்மலா சீதாராமன் கிடையாது. அவங்க தன்னளவில் ஒரு ஆம்பளை மோடி. தேர்தல் முடிஞ்சதோட தமிழ்நாடு மறந்து போச்சு. மறந்து போனதுனால தான் ஒடிசாவில் போய் வி.கே. பாண்டியனை வச்சு ஒரு தமிழர் ஒடிசாவை ஆள்வதான்னு பேசுனாங்க. அதனால் அண்ணாமலை 1000 கனவு காணலாம், ஆசைப்படலாம். ஆனால் ஆடு என்பது கடைசியில் அது பிரியாணிக்கு தான் போக முடியும். தமிழிசை வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் ஆட்சியில் நாங்கள்லாம் தலைமையில் இருக்கும்போது ரவுடிகள் இப்போ சேரல, இப்போ ரவுடிகள் அதிகம் பேர் சேர்ந்துருக்குறாங்க. அப்போ வார் ரூமில் மற்ற தலைவர்களை அவதூறு செய்து போடுறாங்க. இப்போ பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு வங்கி பெருசு கணிசமாலாம் உயரல. சட்டசபை தேர்தலை விட திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி என்பது அதிகமான வாக்கு விகிதத்தை வாங்கியிருக்குது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிர்வலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்கிறார். நேருவுக்கு அடுத்தபடியாக இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக அப்படிலாம் அவரை பற்றின தகவல்கள் சொல்றாங்க. மெஜாரிட்டி ஒரு மைனாரிட்டி அவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அவருக்கு கிடைச்சிருக்குது. ஆனாலும் 1 மாசத்துல பதவி போயிடும், 3 மாசத்துல ஆட்சிக்கு விழுந்துடும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது, இப்படியான கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்ட நிலையில் ஒரு சாதனையாக மோடி மறுபடியும் உட்கார்ந்துட்டாரு அப்படின்றதுனால இந்தியா கூட்டணிக்காரங்கெல்லாம் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, கையேறு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அந்த 3ஆம் முறை மோடி பிரதமர் இப்போ பதட்டத்தில் இருக்கிறது மோடி தானே தவிர இந்தியா கூட்டணி இல்லை. இந்தியா கூட்டணிக்கு எப்படியுமே நம்பர்ஸ் இல்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்குன்றதை பொறுத்திருந்து பாருங்க அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆமாம், ஆட்சி அமைப்பாங்க. இது வரைக்கும் இந்த 10 ஆண்டுகளாக மோடி சர்க்கார் அப்படிதான் சொன்னார். ஏதோ பிஜேபி கவர்மெண்ட் கூட சொல்லலை. மோடி சர்க்கார், மோடி கேரண்டி, இப்படி மோடியை முன்னிறுத்தி தான் மோடியும் பேசினார், மற்றவங்களும் பேசினாங்க. எங்கே தேர்தல் நடந்தாலும் அங்கே மோடியின் முகத்தை மட்டும்தான் கொண்டு போவாங்க. இப்போ முதன்முறையாக மோடியினுடைய வரலாற்றில் முதல் முறையாக 3 ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, 2 முறை பிரதமராக இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் என்டிஏனுடைய கூட்டணியினுடைய பிரதமராக அவர் பதவியேற்றிருக்கிறார். இதுவே ஒரு பெரிய சர்க்கிள் தான். இப்போ 240 எம்பிகள் தான் பிஜேபிக்கு இருக்கிறாங்க. மற்றவங்க கூட்டணி கட்சிகள் தான் இருக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்திலேயே நேற்று 72 பேர் பதவியேற்றிருக்கிறாங்க. இந்த 72 பேரில் பார்த்தீங்கன்னா 61 பிஜேபிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு 11. இதுதான் அந்த கணக்கு. அதில் 27 அமைச்சர்கள் ஓபிசி, 10 பேர் பட்டியலின மக்கள், 5 எஸ்டி, 5 பேர் மைனாரிட்டினா நீங்கள் முஸ்லீம்னு நினைச்சிடக்கூடாது. அதில் கேரளாவை சேர்ந்த குரியன் ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாரு, சீக்கியர்கள் சிரியன் இதில் இருக்கிறாங்க, சீக்கியர்கள் இருக்கிறாங்களே தவிர முஸ்லீம் கிடையாது. பாரதிய ஜனதா ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்துது, அவரும் தோல்வி அடைஞ்சிட்டாரு. இப்போ இந்த கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபியில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை, முஸ்லீம் அமைச்சர் கூட இல்லை. இப்போவும் அந்த நிலைமை தொடருது. நாட்டின் மக்கள் தொகையில் 14% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனே இல்லாத அளவுக்கு பிஜேபி இந்த வேலையை செய்து வருகிறது. இதற்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இப்போ இல்லைனாலும் பின்னாடியாவது அவங்க பதில் சொல்லணும். அப்புறம் சாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா இதில் மேல் சாதியினருக்கு 25 அமைச்சர்கள் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. உயர் சாதியினர் 25 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாலும்
பிற்படுத்தப்பட்டோர் இவங்கெல்லாம் சேர்ந்து பட்டியல் சாதியினர் இவங்கெல்லாம் சேர்ந்து 47 பேர் இருக்கிறாங்க தானே. ஆனா மக்கள் தொகையில வந்து யார் எண்ணிக்கை அதிகம்? பிற்படுத்தப்பட்டோர் அவங்க தானே அதிகம். 80% கிட்டத்தட்ட 70க்கு மேல இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து இல்லை. அதே போல பட்டியலின மக்களுக்கு வந்து இல்லை, பழங்குடி மக்களுக்கு இல்லை, முஸ்லீம்களுக்கு வந்து இல்லை. மோடியினுடைய பிரச்சனை வந்து என்னன்னா, அவர் தன்னை மையமாக வைத்து தான் முடிவெடுத்தாரு. நீங்கள் இப்போ 10 ஆண்டுகளாக எடுத்து பார்த்தீங்கன்னா மோடி தான் நமக்கு தெரியுமே தவிர மற்ற அமைச்சர்கள் வந்து இப்போ தமிழ்நாடுன்றதுனால நிர்மலா சீதாராமன் வந்து தெரியும். மற்றபடி மற்ற துறைக்கு எந்த அமைச்சர் யார் பேர் என்னன்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. எதாக இருந்தாலும் மோடியும் பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸும் தான் வந்து முடிவெடுப்பாங்க. அது டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை கொரோனா லாக்டவுனாக இருக்கட்டும். இப்போ கொரோனா லாக்டவுன்னு பண மதிப்பிழப்பு ரெண்டையுமே வந்து மோடி தான் தனியாக டிக்ளேர் பண்ணுறாரு. அமைச்சரவைக்கே அது வந்து பின்னாடி தான் வந்து தெரியாது, அமைச்சர்களுக்கே தெரியாது. இப்போ கொரோனா லாக்டவுன் வந்து முதலமைச்சர்களுக்கும் தெரியாது. அப்போ இந்தியா முழுக்க லாக்டவுன் கொண்டு வரீங்கன்னா முதலமைச்சரை கன்சல்ட் பண்ணி வந்து செய்யணும். அப்போ இதுதான் மோடியினுடைய இயல்பு சுபாவம். அப்போ தன் ஒரு சக்கரவர்த்தி மாதிரி வந்து வாழ்ந்தவர் இன்னைக்கு வந்து சமஸ்தான மன்னர்கள், குறுநில மன்னர்கள் இவர்களுடைய ஆதரவை வந்து பெற்றுக்கொண்டு அவங்க ஆலோசனை மற்றும் விமர்சனங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு எப்படி நடத்த போறாரு அப்படின்றது ஒரு கேள்வி. அவர் தான் சொல்றாருல்ல, இது வந்து இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிறது, ஜனநாயகத்தை வெளிப்படுத்துகிறது. எங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை, சொல்லாத நீங்க சொல்றீங்க. இல்ல இப்ப நேற்று பேசல, இல்ல அவரே வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சி ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்ல, வாஜ்பாய் காலத்துல எங்களுக்கு வந்து பிராக்டிஸ் இருக்குது. மோடிக்கு புதுசு. மோடி வந்து எந்த காலத்துல வந்து கூட்டணி ஆட்சி வந்து அமைச்சாரு இல்ல. அப்ப குஜராத்ல கூட சங்கர் சிங் வகேலா, கேசுபாய் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சராக இருந்தபோது அவர்களுக்கிடையே வந்து ஒருத்தர் எதிராக வந்து தூண்டி விட்டு தன்னை எப்படி வந்து பதவிக்கு வர முடியும் அப்படின்னு தான் வந்து பார்த்தாரு. அவரும் வந்து தேர்தலை சந்தித்து முதலமைச்சர் வந்து ஆகவில்லை. கேசுபாய் பட்டேல் வந்து உள்ளாட்சி தேர்தலில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் வந்து வாஜ்பாய் அரசில் வந்து லாபி பண்ணி வாஜ்பாய் இருக்கும்போது அப்படி தான் அவர் முதலமைச்சராக திணிக்கப்படுகிறார். நிர்மலா சீதாராமன் பின்வாசல் வழியாக வந்தவர் தான் மோடி. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆட்களை வந்து தக்க வைத்து கொண்டு பிஜேபி வந்து கைப்பற்றுகிறார். குஜராத், மும்பையில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பனியா முதலாளிகள், குஜராத்தை சேர்ந்த பனியா முதலாளிகள் தான் மோடிக்கு வந்து பேக்கப் கொடுக்குறாங்க. இதை வைத்து கொண்டு தான் அவர் இந்தியாவை வந்து தன் கையில் வந்து வைத்திருக்கிறார். சிவராஜ் சிங் சௌகான், மனோகர் லால் கட்டார், குமாரசாமி இவர் வந்து முன்னாள் முதல்வர்கள், சர்வானந்த் சோனாவால் இவர் வந்து அஸ்ஸாம் முதலமைச்சர், ஜித்தன் ராம் மாஞ்சி வந்து பீகாருடைய முதலமைச்சர், இவர் நிதிஷ் பார்ட்டியில இருந்தவர், குமாரசாமி மதசார்பற்ற ஜனதாதளம். மீதி 3 முதலமைச்சர்களும் பிஜேபியுடைய முன்னாள் முதலமைச்சர்கள். இவர்கள் வந்து மோடியால் ஓரங்கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். இன்றைக்கு இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. சிவராஜ் சிங் சௌகான்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. மோடிக்கு ஒரு போட்டியா வந்துருவாரு, ஒரு பிரபலமான ஒரு தலைவர் வந்து மோடிக்கு போட்டியா வந்துருவாரு அப்படின்னு அவரை ஓரம் கட்டினாங்க. இன்னைக்கு அவர் வந்து அமைச்சராக இருக்கிறார் இல்ல. அதுதான் சொல்ல வரேன். இப்ப பிஜேபி இப்ப கூட்டணி கட்சியிலிருந்து ஒரு நெருக்க அப்படின்றது ஒரு புறம். இப்ப பாரதிய ஜனதாவுக்குள்ளேயே அந்த நெருக்கடி சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இதெல்லாம் உதாரணம். இப்ப சிவராஜ் சிங் சௌகானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மத்திய பிரதேச முதலமைச்சராக வந்து பல ஆண்டுகள் பணியாற்றினார். 4 முறை சென்ற சட்டசபை தேர்தலையும் அவர் வந்து அவருடைய தலைமையில தான் வெற்றி பெறுது. ஆனா அவரை சட்டசபை தேர்தல் வேட்பாளரை எப்போ அறிவிக்கிறாங்கன்னா 2வது 3வது கட்டத்தில் தான் ஒரு வேட்பாளர் பேரே வந்து வருது. அப்புறம் வெற்றி பெற்ற பிறகும் கூட அவரை முதலமைச்சராக பரிசீலிக்கவே வந்து இல்லை. இது வந்து மோடியினுடைய இயல்பு. தனக்கு போட்டியாக யாரெல்லாம் வருகிறார்களோ, அது ஹரேன் பாண்டியாவாக இருந்தாலும் சரி, நிதின் கட்காரியாக இருந்தாலும் சரி, இவர் சவுகானாக இருந்தாலும் சரி, இவர்கள் எப்படி ஓரங்கட்டுவது. இப்போ நிதின் கட்காரி வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸோட நெருக்கமாக இருக்கிறதுனால இவர் முற்றிலும் வந்து ஓரங்கட்ட முடியலை. ஆக்சுவலாக மோடிக்கு முன்னாடியே பிரதமர் வேட்பாளராக இருந்தார். அப்புறம் மோடியை முன்னிறுத்தும் போது அவர் போறாரு. 2019 அவரை வந்து கொண்டு வந்து முயற்சி பண்ணாங்க, நடக்கலை. இப்போ கூட வந்து அவரை ஆர்எஸ்எஸ் வந்து ப்ரெஷர் பண்றது முயற்சி பண்ணிச்சுன்னு சொன்னாங்க, ஆனாலும் முடியலையே. அவரை வந்து தோற்கடிப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் முயற்சி பண்ணதா வந்து சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் வந்து சொல்றாரு. இப்போ நாக்பூர்ல வந்து ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் காணாமல் போனதாக இருக்கட்டும், அவங்க இறங்கி வேலை பார்த்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இப்போ சவுகானை பொறுத்த வரைக்கும் சிஎம்ஏ ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இப்போ வேற வழி இல்லாமல் எம்பி சீட் வந்து கொடுக்குறாங்க. எம்பி சீட்டில் குடிச்சு ஓரமாக உட்கார வைக்கலான்னு பார்த்தா வந்து இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிப்போச்சு. மத்திய பிரதேசத்தில் 29 வந்து ஜெயிக்கிறாங்க. மோடியை விட இவருடைய வாக்கு வித்தியாசம் வந்து அதிகம்.
இப்போ பிஜேபியினுடைய வேட்பாளர்களுடைய வெற்றி வேட்பாளருடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா மோடி 116வது இடத்துல இருக்கார். இவர் 2ஆவதோ 3ஆவதோ நினைக்கிறேன். அமித்ஷாவுக்கு அடுத்தபடியாக சவுகான். அப்போ இவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து மோடிக்கு வந்து ஏற்பட்டிருக்குது. இப்போ அந்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து ராஜ்நாத் சிங்கு, அப்புறம் வந்து அமித்ஷா, அப்புறம் 3ஆவது வந்து கட்காரி, அப்புறம் வந்து சவுகான். அப்போ தனக்கு பிடிக்காதவங்கெல்லாம் வந்து முதல் வரிசையிலே வந்து அவங்க வந்துடுற மாதிரி வந்துடுறாங்க. அப்போ இந்த சலசலப்பு வந்து மோடிக்கு இன்னொரு பிரச்சனை. அவர் மோடி வந்து எப்படி சக்கரவர்த்தியாக வந்து வாழ்ந்தாரோ, உட்கட்சிகளையும் வந்து ஜனநாயகம் இல்லாமல் வந்து ஒரு சர்வாதிகாரியாக தான் நடந்து கொண்டார். அப்போ இந்த போட்டியாளர்கள்லாம் இப்போ கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து இப்போ யூபியில் ஸ்கோர் பண்ணல, குஜராத்தில் வந்து சீட்டு எண்ணிக்கை குறைவு, மத்திய பிரதேசமும் வந்து குறைவு. முன்னாள் அமைச்சர்கள் 19 பேர் தோத்துருக்குறாங்க. 19 25 தெரியல. அவங்க ஸ்மிருதி இரானி இவங்கெல்லாம் வந்து தோத்துருக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ புதுமுகங்களுக்கு கொடுக்கணும். அப்போ கட்சி வந்து அப்புறம் மகாராஷ்டிராவில் படுதோல்வி, பெங்காலில் வந்து படுதோல்வி, ஒடிசாவும் ஆந்திராவும் வந்து இவர்களுக்கு கிடைத்த போனஸு. இப்போ வந்து ஆனால் இப்போ ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து அதிகம், 10ன்னு நினைக்கிறேன். யூபி வந்து 10, அப்புறம் பீகார் அப்படி வந்து போகுது. அதனால் வந்து பிஜேபி உட்கட்சி முரண்பாடு வந்து ஒன்று. கூட்டணி கட்சிகளுடைய இப்போ கூட்டணி கட்சிகள் இப்போதைக்கு வந்து கொடுத்ததை வாங்கியிருக்கிறாங்க. வழக்கமாக வந்து போர்ட்ஃபோலியோ முன்னாடியே அறிவிச்சிருவாங்க, யாராருக்கு எந்த துறைன்றது அறிவிச்சிருவாங்க. இன்னமும் அறிவிக்கல. அப்போ என்னன்னா இன்னும் பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. அது கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், முக்கியமான போர்ட்ஃபோலியோ கேட்கறதுன்றது அது வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதில் உள்ள ஒரு வெளிப்பாடு தான் நம்ம அஜித் பவார் அவருடைய அந்த பிரஃபுல் பட்டேலுக்கு வந்து தனிப்பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே கேபினெட் மினிஸ்டராக வந்து இருந்திருக்கிறேன், இப்போ எனக்கு வந்து எம்ஓஎஸ் கொடுத்தீங்கன்னா இது பதவி இறக்க மாதிரி, அதனால இது வேணாம் அப்படின்னு அவரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு. சுரேஷ் கோபியே வேண்டான்னு சொல்றாரு. கூட்டணியை பத்தி சொல்றீங்க, கட்சிக்குள்ளேயே சுரேஷ் கோபி அவர் இணையமைச்சர் தான் சொல்லியிருக்காரு, இன்னும் அறிவிக்கல. ஆனா எனக்கு விருப்பம் இல்லை. இணையமைச்சர்ன்றதை அறிவிச்சிட்டாங்க, என்ன துறைன்றதை அறிவிக்கல. அவரும் வந்து இப்ப நான் வந்து கேரளாலே அறுபாடுபட்டு நான் வந்து ஜெயிச்சிருக்கிறேன் முதல் முறையா. அண்ணாமலையில என்ன, அதுவும் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து நான் பிரதிநிதித்துவம் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ 2 ஸ்டேட்டுக்கு பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய அவருக்கு வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுக்காம இணையமைச்சர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவருடைய கோபம் வந்து ஒரு புறம். அதை வந்து நான் பதவி விலக விருப்பம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி அவர் போட்டிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, பிஜேபி கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, கூட்டணி கட்சிகளுக்கும் பிரச்சனை. அதான் போர்ட்ஃபோலியோ வந்து முதல்ல அறிவிக்காம இப்போ தாமதம் வந்து ஆகுது. அதனால் மோடி வந்து முன்ன மாதிரி வந்து நிம்மதியாக ஒரு தான் நினைத்ததெல்லாம் வந்து அமல்படுத்த மாதிரி அவர் வந்து செய்ய முடியாது என்பதுதான் நேற்றைய பதவியேற்பு விழாவினுடைய ஹைலைட். இப்போ இங்கே தமிழ்நாட்டில இருந்து நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்குறாங்க, ஜெய்சங்கர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் பதவி வழங்குவதற்காக அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே உள்ள நெருக்கடி காரணமாக கூட்டணி கட்சிகள் அவங்க கொடுத்தாச்சு, இவங்களுக்கு கொடுக்க முடியல, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா கை வரிச்சு காட்டி அனுப்பிட்டாங்க. ஒரு பெரிய ஏமாற்றம். தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவமே வந்து போதிய அளவில் இல்லை. நிர்மலா சீதாராமன் கூட தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக இல்லை, அது ஒரு பெரிய ஏமாற்றம்னு சொல்றாங்க இல்லையா? அதான் இப்போ நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரையும் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம்னு சொன்னால் அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களை வந்து இழிவுபடுத்துறது மாதிரி தான். நிர்மலா சீதாராமன் என்றைக்குமே அவங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் வேலை செஞ்சு இல்லை தமிழிசை மாதிரி அப்படிலாம் வேலை பார்த்து அவங்க வந்தவங்க கிடையாது. அவங்க எலெக்ஷன்ல நிக்கல, பணம் இல்லைன்னு சொன்னாங்க. பிஜேபியில் இல்லாத பணமா, மற்ற கட்சி வேட்பாளர்கள்லாம் இது பிஜேபி வேட்பாளர்கள் சொந்த காசை இறக்கி வேலை பார்த்த மாதிரி. அவன் இது என்னன்னா, நீங்கள் மக்களை சந்திக்கணும்னா ஒரு கும்பிடணும், நீங்கள் தெருவில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் கேட்பாங்க, பதில் சொல்லணும். இவங்க ப்ரெஸ் மீட்லேயே தெனாவட்டா திமுறா பேசக்கூடியவங்க. அப்போ மக்களை சந்தித்து வணக்கம் போட்டு அப்படி ஒரு மரியாதை, இடுப்பு குனிந்து அப்படி மரியாதை செலுத்தக்கூடிய நபரெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து கிடையாது. அவங்க தன்னளவில் ஒரு ஆம்பளை மோடி கூட வந்து நீங்கள் ஒரு கும்பிடுறது அப்படின்ற முறையாவது வந்து செய்கிறாரு. இவங்க அதுவும் வந்து கிடையாது. இவங்க கர்நாடகாவில் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து மேலவைக்கு போனவங்க. ஜெய்சங்கர் வந்து குஜராத்தில் மேலவைக்கு வந்து போனவங்க. அவர் வந்து நேராக பியூரோக்ராட்லேருந்து வந்தவர். அப்போ மோடி கவர்மெண்ட்டில் வந்து நிறைய அரசு அதிகாரிகள், இராணுவ தளபதிகள், இவர்களுடைய ஆதிக்கமும் வந்து கணிசமாகவே இருந்திருக்கு. அதனால் வந்து அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டு கணக்கில் வந்து நம்ம சேர்க்கவே முடியாது. எல் முருகனா ஒரு ஒப்புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து அவரை வந்து ஆக்கியிருக்காங்க. அவர் என்ன துறையில் வந்து இணையமைச்சராக இருந்தாருன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. இப்போ அவர் என்ன கொடுக்க போகிறாங்க, அவர் என்னன்றது வந்து யாருக்கு கொடுத்தாலும் அது யாருக்கும் தெரிய போகிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகிறதில்ல. அவர் தமிழ்நாட்டிலே வந்து சுற்றிட்டு இருப்பார்.
தமிழ்நாட்டிலே வந்து அண்ணாமலை தான் ப்ரெஸ் மீட் ஆகுதுன்னு அவர் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கும்போது எல்முருகன் அங்கேயும் வந்து மரியாதை இல்லை, இங்கேயும் மரியாதை இல்லைன்றதான் அவருடைய நிலைமை. இப்போ அண்ணாமலை வந்து தேர்தலில் தோத்துட்டோம், ஏதாவது ஒரு இணையமைச்சர் வந்து ஆயிட்டோம்னு சொன்னால் ப்ரெஸ் மீட்டில் வந்து மத்திய இணையமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு உதார காட்டலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கிறாரு. இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மோடி வந்து இந்தியாவினுடைய அண்ணாமலை. அவரை சொல்லும்போது உள்துறையுடைய இணையமைச்சராக, அப்போ அதில் இடியோடைய இதெல்லாம் இருக்குது இல்லையா, அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் அதை வச்சு ஒரு அரசியல் செய்வது, இப்படியான கேல்குலேஷன்லாம் போட்டு வைத்திருந்ததாக எல்லாம் சொல்கிறாங்களே, சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பிஜேபி மோடி அமித்ஷாவினுடைய ரேடாரில் தமிழ்நாடு வந்து கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே யாரும் வந்து ஜெயிக்கலை, ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதமும் வந்து வாங்கலை. ஜெயிக்கலைன்றதான் வந்து முக்கியம். இப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து வரிசைப்படுத்துனீங்கன்னு சொன்னால் அதில் மற்ற மாநிலங்கள் அது உட்கட்சி பிரச்சனை வந்திருக்கு, கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் வந்திருக்கு, என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய அழுத்தம் இருக்குது. அப்போ இதெல்லாம் சமாளித்து வந்து கவர்மெண்ட் எப்படி நடத்தணும்னு பார்க்கும்பொழுது எம்பியே இல்லாத தமிழ்நாட்டை பற்றி ஏன் வந்து மோடி அமித்ஷா வந்து கவலைப்பட போகிறாங்க? அவங்க கவலைப்பட, தேர்தல் முடிஞ்சதோட தமிழ்நாடு வந்து மறந்து போச்சு. மறந்து போனதுனால தான் ஒடிசாவில் போய் வி.கே. பாண்டியனை வச்சு ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆள்வதான்னு பேசுனாங்க. உத்தரப்பிரதேசத்தில் போய் உங்களை பற்றி தமிழ்நாட்டில் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்களா? இப்போ இதெல்லாம் மோடி அமித்ஷாலாம் பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா, எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் வந்து போலிங் முடிந்ததோடு அவங்க தமிழ்நாட்டை வந்து மறந்து விட்டார்கள். இப்போ ரிசல்ட் வந்த பிறகு இன்னும் அவங்க தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குதான்றதே அவங்களுக்கு வந்து நினைவில் வந்து வரப்போகிறதில்ல. அப்படி ஒரு முக்கியத்துவம் இல்லாத சமயத்தில் தான் அண்ணாமலை வந்து முயற்சி பண்ணியிருப்பார், கண்டிப்பாக முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் அவர் முயற்சி ஏன் எடுபடலைன்னா, அவங்களுக்கு ப்ரையாரிட்டியில் மற்ற பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்குது. இப்போ சௌகானுக்கு கொடுக்கலாமா, நிதின் கட்காரி கொடுக்கலாமா, ஸ்மிருதி இரானிக்கு வந்து கொடுக்காம போயிடுச்சே, இப்படி பல பிரச்சனைகள். அஜித் பவார் கட்சி வந்து அவர் சண்டை போட்டிருக்கிறாரு, நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு முக்கியமான துறைகளை வந்து கேட்பாங்க. அப்போ இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில் எம்பியே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை பற்றி மோடி ஏன் கவலைப்பட வேண்டும், அமித்ஷா ஏன் வந்து கவலைப்படணும்? அதனால் அண்ணாமலை வந்து 1000 கனவு காணலாம், ஆசைப்படலாம். ஆனால் ஆடு என்பது வந்து கடைசியில் வந்து அது பிரியாணிக்கு தான் போக முடியுமே தவிர அது ஒரு காலத்துலேயும் வந்து அமைச்சர்லாம் வந்து ஆக முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்குள்ள சண்டைகள் ஆரம்பித்து விட்டது. எப்போவுமே சண்டை இருக்கும், நமக்கு தெரியும். ஒரு பக்கம் எஸ்.வி. சேகர் திட்டுவார், அங்கங்கே நிறைய பார்த்துருக்குறோம், நிறைய வீடியோக்கள் வெளியே வந்திருக்குது. தேர்தல் நேரத்தில் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க என்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. அப்புறம் அப்படியே முடிந்து தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்தோன்னா ரிசல்ட் வந்தது பிறகு குறிப்பாக கல்யாணராமன் வந்து அவர் ஒன்று பேசுகிறாரு, ஆளுக்கு ஒன்று பேசுகிறாங்க, தமிழிசையே வந்து வார் ரூமை வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தமிழிசை பொது வெளியில் சொல்கிறாங்க. முன்னாள் தலைவர் என்ற வகையில் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதரவாளர்கள் வந்து வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பொதுவில் பேசலாமா, இது கட்சிக்குள்ளே பேச வேண்டியது தானே, இப்படியான சண்டை வந்து பொது வெளிக்கு வந்திருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ காங்கிரஸ் வந்து 50-60 ஆண்டு காலம் வந்து ஆட்சி பண்ணது பிறகு அதில் வந்து உட்கட்சி பூசல் அதெல்லாம் வந்திருக்குன்றதுக்கு அவ்வளவு வருஷம் வந்து ஆயிருக்குது. எப்போவுமே தேர்தல் அரசியல் வந்து அதிகாரத்தில் வந்து ஒரு கட்சி தொடர்ந்து இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ள உட்கட்சி சண்டையோ கோஷ்டி மோதலோ வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அப்போ பிஜேபி வந்து கடந்த 10 ஆண்டுகளாக வந்து அதிகாரத்தில் வந்து இருக்குன்ற போது நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறீங்க. இந்தியா முழுவதுமே அப்படி ஒரு உட்கட்சி மோதல்கள் கோஷ்டிகள் இருக்குன்றதா உண்மை. ஏற்கனவே பேசின சௌகானோ அல்லது நிதி கட்காரியோ அதுக்கு வந்து சான்று. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 10 ஆண்டுகளாக பவரில் இருக்கிறதுனால ஆளுங்கட்சியில் வந்து சேர்ந்தால் ஆதாயம் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதுமே இப்போ நீங்கள் எம்பி எலெக்ஷனில் போட்டிட்டதில் 100 பேருக்கு மேலே வந்து கடந்த 10 ஆண்டுகளில் எதிர்கட்சிகள் வந்து வந்தவங்களுக்கு தான் அந்த டிக்கெட்டே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதிலிருந்தே நீங்கள் பிஜேபியினுடைய யோக்கியத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து இந்த கோஷ்டி மோதல் என்பது இப்போ இல்லை, முன்னாடியே இருக்குது. முன்ன பார்த்தீங்கன்னா இலகணேசன் ஒரு கோஷ்டி, சிபிஆர் ஒரு கோஷ்டி, பொன்னார் வந்து ஒரு கோஷ்டி, வானதி சீனிவாசன் ஒரு கோஷ்டி, இப்படி பல தமிழிசை வந்து ஒரு கோஷ்டி. அப்போ இந்த கோஷ்டிகளெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே மத்தியில் வந்து இவங்களுக்கு பவர் இருந்தாலும் மாநிலத்தில் இவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றதுனால இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கோஷ்டி மோதல் என்பது வந்து பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ அண்ணாமலை வந்த பிறகு ஒரு உதாரணம் சொன்னார் இல்லையா, இப்போ பஸ் வருது, பஸ்ஸில் வந்து ஏற்கனவே இந்த பேசஞ்சர் இறங்கிட்டு புதிய பயணிகள் வந்து ஏறுவாங்க, அப்படி தான் கட்சியும் பழசெல்லாம் இறங்கிட்டு புதுசை ஏற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இவர் வந்த பிறகு இந்த கோஷ்டி சண்டை என்பது வெளிச்சத்துக்கு வந்து அதிகம் வந்து வந்திருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ தமிழிசை வந்து வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் ஆட்சியில் நாங்கள்லாம் தலைமையில் இருக்கும்போது ரவுடிகளை வந்து இப்போ சேரல, இப்போ ரவுடிகள் வந்து அதிகம் பேர் வந்து சேர்ந்துருக்குறாங்க, அப்போ வார் ரூமில் வந்து மற்ற தலைவர்களை வந்து அவதூறு செய்து போடுறாங்க,
இப்படின்னு தமிழிசை வந்து வெளிப்படையாக, நீ கல்யாணராமன்லாம் விடுங்க, தமிழிசை சவுந்தரராஜனே இப்போ வெளிப்படையாக குற்றம் சாட்டும் பொழுது தமிழ்நாட்டு பாரதிய ஜனதாவினுடைய யோக்கியதையை வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க வந்து கூட்டணி கட்சி 18%. இது 2014 வந்து வாங்கியிருக்கிறாங்க. 2014 வந்து அன்னைக்கு விஜயகாந்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார், வைகோக்கு ஒரு வேல்யூ இருந்தது, பாமகக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. இந்த நேரத்தில் பிஜேபி கூட்டணி வந்து 18% வந்தது அப்படின்றது ஒன்று. ஆனால் இப்போ உள்ள சூழல் அப்படி கிடையாது இல்லையா? இன்னைக்கு வந்து அன்னைக்கு திமுக கூட ரொம்ப பலவீனமாக இருந்தது, காங்கிரஸ் ரொம்ப பலவீனமாக இருந்தது, ரொம்ப கெட்ட பேரோட இருந்ததுன்னு சொல்லப்போனால். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து திமுக பலமாக இருக்குது, காங்கிரஸ் பலமாக இருக்குது, ஏடிஎம்கே கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. மற்றபடி இவங்களுக்கு வந்து பெரிய செல்வாக்கு மிக்க கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது. பாமகவுக்கு மட்டும்தான் ஒரு 5%, 5.5% இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும், டிடிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5.5% அதிகபட்சம் வாங்கினவர். ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமைன்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டே 18% வந்திருக்கிறாங்க. நீங்கள் சொன்னதுலேயே ரெண்டையும் கழிச்சிட்டா 18ல் 10 போயிட்டா இப்போ 8 தான் வருது. இப்போ பிஜேபி வந்து தேவநாதன், அப்புறம் வந்து பாரிவேந்தர், சண்முகம், ஜான் பாண்டியன், இவங்கெல்லாம் தாமரை சின்னத்தில் வந்து போட்டிட்டாங்க. அந்த நம்பரும் அதில் வந்துருது. இந்த 4 பேரை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 9% தான் வருது. அப்போ மிச்சம் உள்ள 9 யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாமக இப்படி வந்து போகுது, தினகரன், ஓபிஎஸ் இப்படி வந்து போகுது. அப்போ பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு வங்கி வந்து பெருசு கணிசமாலாம் வந்து உயரல. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலை விட திமுக கூட்டணி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி என்பது வந்து அதிகமான வாக்கு விகிதத்தை வந்து வாங்கியிருக்குது. அப்போ பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு விகிதம் வந்து உயரலை. அப்புறம் ரெண்டாவது வந்து 1-2 தொகுதியில் வந்து வென்றும் காட்டலை. 2014 வந்து 2 பேர், இங்கே அன்புமணி ராமதாஸ் வந்து தருமபுரி, கன்னியாகுமரியில் வந்து பொன்னா 2 பேர் வந்து ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி வந்து அதுவும் வந்து நடக்கலை. அப்போ வந்து திமுக கூட்டணி பிளவுன்னு இருந்தது, இப்போ வந்து ஒன்றா இருக்குது. அப்போ இதுலேயும் ரிசல்ட் இல்லை, வாக்கு வங்கியும் சொல்லிக்கொள்கிற மாதிரி வந்து உயரலை. அதிமுகவினுடைய கூட்டணி இல்லாதனால தோற்று போனான்னு வேலுமணி சொல்கிறாரு. அதை வந்து தமிழிசை வந்து வழிமொழிகிறாங்க. அண்ணாமலை அப்படி முடிவெடுத்திருக்கிறாரு, இருந்தாலும் என்னுடைய கருத்து வந்து இந்த கூட்டணி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த கோஷ்டி மோதல் சண்டை என்பது வந்து இது பகிரங்கமாக வந்து தான் வந்து ஆகும். இப்போ தமிழிசை பேசுன மாதிரி பொறுப்பில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே இது வெளிப்படையாக வந்து பேசுவாங்க. அதிமுகவோட கூட்டணி இருந்திருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 10 சீட் அடிச்சிருக்கலாம், அல்லது இன்னும் டஃப் கொடுத்துருக்க முடியும், 5 சீட்டாவது ஜெயிச்சிருக்க முடியும், தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கும், இப்படியான வாதங்கள் வர ஆரம்பிக்குது. அடுத்தது கூட்டணிக்கு கூட தயாராகி விட்டது போல தோணுது. அதிமுகவிலையும் சிக்னல் கிடைக்குது, எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் சொல்றாங்க, பிஜேபியில இருந்து சிக்னல் கிடைக்குது. ஒரே தடை அண்ணாமலை என்பது போல ஒரு தோற்றம் உருவாகுது. அதனாலதான் அண்ணாமலை அமைச்சராக்கி இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, பதவி வந்து வானதிக்கு வரப்போகுது, அல்லது தமிழிசைக்கு வந்தாலும் வரும், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அநேகமாக கூட்டணி வருமோ அடுத்தது? அண்ணாமலை வந்து ஒரு வாக்கு சதவீதம் உயராமலே ஒரு பெரிய பெரிய கனவுகளை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, எடப்பாடி வந்து ஒரு விபத்து போல வந்து முதலமைச்சராகி வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து முதலமைச்சர், கட்சியையும் கைப்பற்றிட்டாரு, சின்னத்தையும் கைப்பற்றிட்டாரு. இப்போ அவருடைய கனவை நீங்க குறைச்சி மதிப்பிட முடியுமா? அண்ணாமலை அளவுக்கு அவர் வந்து பிரஸ் மீட்ல எல்லாம் அப்படிலாம் பேச தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கும் வந்து ஒரு கனவு இருக்கு, சீமானுக்கு கனவு இருக்கு, விஜய்க்கு கனவு இருக்கு, அப்புறம் அன்புமணி ராமதாஸுக்கு வந்து கனவு இருக்கு. இப்படி பல பேர் வந்து முதலமைச்சருக்காக வந்து கனவு இருக்கிறாங்க. அப்போ இந்த கனவுகளுக்கிடையே வந்து போட்டி நடந்தால் அந்த போட்டியில் வந்து ஒரு ஒற்றுமையோ கூட்டணியோ வருவதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதனால் பிஜேபி அண்ணாமலை என்ன செய்யணும், ஏடிஎம்கே உடைச்சி வந்து இவங்க பக்கம் ஓபிஎஸ் தினகரன் பக்கத்தில் வேலுமணி இவங்களெல்லாம் கொண்டு வந்து அப்படி வந்து சின்னத்தை கைப்பற்ற முடியுமா? அப்படி வேணால் மேட்ச் பண்ணலாமே தவிர எடப்பாடியோடு வந்து இவர்கள் கூட்டணி வைப்பது என்பது வந்து சிரமம். மறுபுறம் எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைன்னா, உங்களால் தான் வந்து இந்த மாதிரி இது வந்து தோத்துட்டோம், கூட்டணி வச்சுருந்தா ஒரு 5-6 சீட்டு வந்து ஜெயிச்சிருப்போம், ஜெயிச்சு வந்து மந்திரியாக கூட வந்து ஆயிருக்கலாம், இப்போ நம்ம சம்பாதிச்ச காசெல்லாம் வந்து சம்பாதிச்சேன்னு சொல்ல முடியாது, சுருட்டின காசெல்லாம் வந்து இப்படி செலவழிச்சிட்டு இருக்கிறோம். இப்படி அதிமுகவினுடைய தளபதிகள் வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் அவங்க ஒரு புறம் குடைச்சல் கொடுப்பாங்க. அதனால் இவங்க 2 பேருக்குமே வந்து நிம்மதி இருக்காது, கூட்டணி வைக்கவும் முடியாது, அதே சமயம் வச்சாலும் பிரச்சனை. இப்போ ஜெயக்குமார் வந்து என்ன சொல்கிறாரு, ராயபுரத்தில் வந்து நான் கூட்டணி இல்லைன்னா எனக்கு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க, நான் ஜெயிச்சிருப்பேன், 40,000 ஓட்டு எனக்கு போச்சு அப்படின்னு அவர் வந்து கணக்கு சொல்கிறாரு. வேலுமணி அவருடைய சொந்த கருத்து, கட்சி கருத்து இல்லைன்னு அவர் வந்து சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கூட்டணி அமைப்பது என்பது வந்து ரொம்ப 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 வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கோமாளித்தனங்களையும் வந்து கூத்துக்களையும் நாடகங்களையும் இந்த மாதிரி மீடியாவுக்கு வந்து கண்டென்ட் போடக்கூடிய அத்தியாயங்களையும் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குன்னு தவிர உருப்படியாக அவங்க வந்து கூட்டணி அமைத்து வெற்றி பெறலாம் வந்து போகிறதில்லை.
அதனால தோற்றவர்கள் 1000 பேசலாம், 1000 கனவு காணலாம். அது தோற்றவர்களுடைய உரிமை, அது தோற்று கொண்டிருப்பவர்களுடைய ஒரு உரிமை. அதுல நம்ம என்ன சொல்றது? நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்களை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.